அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் பாருங்கள் பயப்படாமல் நேபுகாத்நேச்சர் சொல்கிறாருங்க. அவருடைய சிலையை 6 அடி 60 அடி உயர சிலையை நிறுத்தி இதை வணங்கியே ஆகணும், இதை வணங்கலைன்னா இதை வணங்காத தூக்கி நெருப்பில் போட்டுடணும்னு சொல்லி ஒரு சட்டங்களை உருவாக்குறாரு. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்ப வைத்தாலும் தப்ப வைக்காமல் போனாலும் நீ நிறுத்தி பொருசலை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்போ சத்தியத்துக்கு பாருங்கள் உண்மையாக நிற்கிறார்கள், சத்தியத்துக்கு உண்மையாக நிற்கிறார்கள், நேர்மையாக நிற்கிறார்கள். அப்போ உண்மையும் சத்தியம் இந்த சேனல் வாயிலாக நம்ம உண்மையாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் பயந்து வாழும்போது மனுஷ தயவுல நிற்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் தேவ கிருபையிலையும் மனுஷன் தயவில் நின்னார். நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நம்மள தான் பெரிய ஆள் சொல்லி, இல்லவே இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மனுஷன் தயவையும் கொடுப்பாரு, கிருபையும் கொடுப்பாரு. பாருங்கள் அங்கே தீக்கி மொய் போட்ட இராணுவ பட வீரர்கள்லாம் அந்த அக்னியுடைய அனல் பட்ட உடனே இறந்து போனார்கள். அதே அக்கினியில் 7 மடங்கு சூழலில் கொண்டு போய் இவங்கள போட்ட உடனேயும் இவங்க பாருங்கள் இவங்களை போட்டது 3 பேர் தான். அந்த அக்கினியில் 4வது நபராக அவரோடு கூட ஆவியானார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு 4வது நபராக உள்ளவனார். அந்த நேபுகாத்நேச்சர் சொல்கிறாரு, நம்ம போட்டது 3 பேர் தானே, 4 நபராக அந்த அக்கினியில் உலாவுறார்களே அப்படின்னு சொல்லி. அங்கே பாருங்கள் தேவன் நம்பி நீ எப்படியாப்பட்ட அக்கினிலையும் எப்படியாப்பட்ட விபத்துலையும் ஆபத்துலையும் எதுனா கூட கர்த்தரோட ஆபத்து விபத்து கடன் அப்போ என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவா. நீ உண்மைக்கு உண்மையாக நிற்கணும், சத்தியத்துக்கு பயப்படணும். அந்த சத்தியம் உண்மை உனக்குள்ளே இருக்கும்போது கடவுள் ஒருபோதும் மற்றவங்க கையில் விட்டு கொடுக்க மாட்டார். நெருக்கம் வரும்போது ஒடுக்க வரும்போது நீ அவரை நோக்கி கூப்பிடணும். நெருக்கத்தில் ஒடுக்கத்தில் தேவன் உன்னோடு இருப்பார். பாருங்கள் யோனா மீன் வயிற்றில் நின்று ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவர் மீனின் வயிற்றில் இருந்து அவனுடைய சத்தத்தை கேட்டு மீனுக்கு கட்டளை கொடுத்து மீன் கொண்டு அவனை கரையில் கக்கினது. அப்போ தேவனை நம்பி நிற்கணும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழும்போது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை பாதுகாத்து நடத்துவார். என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவன் என்னை பாதுகாப்பார், தேவன் என்னை நடத்துவார். பாருங்கள் உலக மனிதர்கள் நம்மளை நெருக்குவார்கள், ஒடுக்குவார்கள், பிசாசான நம்மளை எப்படியோ வேதனைப்படுத்த பார்ப்பான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி நிற்கும் போது உன் வேதனைக்கும் கண்ணீருக்கும் பதில் கொடுக்குற தேவனாக இருப்பார். அன்பு தேவர்களிலே ஆண்டவரை நம்பரை ஒருபோதும் வைக்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை நம்பி நில்லுங்க, கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியம் செய்வார். உங்கள் கண்களுக்கு முன்னாடியே உன் சத்துரு விழுவதை நீ காண்பாய். ஆமென்.